வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக சென்னை சோழிங்கநல்லூரில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், சத்யபாமா பல்கலைக்கழகம், புதுச்சேரி டவுன் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரி பத்துக்கண்ணு, விழுப்புரம் முண்டியம்பாக்கம், விழுப்புரம் வானூர், விழுப்புரம் கெடார் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு தாம்பரம், விழுப்புரம் சூரப்பட்டு, காஞ்சிபுரம் குன்றத்தூர், நீலகிரி தேவாலா, விழுப்புரம் வளவனூர், புதுச்சேரி பாகூர் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு சாய்ராம் கல்லூரி, புதுச்சேரி திருக்கானூர், சென்னை திருவொற்றியூர், செங்கல்பட்டு கேளம்பாக்கம், காஞ்சிபுரம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம், செங்கல்பட்டு விஐடி சென்னை, ராணிப்பேட்டை அரக்கோணம், விழுப்புரம் கோலியனூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு திருப்போரூர் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை மணலி, திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை, சென்னை எண்ணூர், விழுப்புரம் வளத்தி, சென்னை புழல், விழுப்புரம் திண்டிவனம், சென்னை சிட்டி மருத்துவமனை தண்டையார்பேட்டை, கடலூர் பரங்கிப்பேட்டை, திருவள்ளூர் தாமரைப்பாக்கம், கடலூர் ஆட்சியர் அலுவலகம் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40.8 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 19.8 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று மத்திய மற்றும் அதனையொட்டியுள்ள வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இது வடக்கு திசையில் நகர்ந்து 9ஆம் தேதி வாக்கில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அதற்கு அடுத்த 3-4 தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேற்கு வங்காளம், வடக்கு ஒடிசா மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவக்கூடும். இன்று முதல் 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று முதல் 9ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்று வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆந்திர கடலோர பகுதிகள். அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென் வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆந்திர கடலோர பகுதிகள். அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை மத்திய மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய அரபிக்கடல், தென்மேற்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். செப்டம்பர் 8 முதல் 10ஆம் தேதி வரை தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு அரபிக்கடல், மத்திய கிழக்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள், தென்மேற்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.